ஜெபத்தின் அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் யாரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து, இந்த ரெண்டு மிக முக்கியமான எண்ணங்களை, கருத்துக்களை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2-3வது வசனம். இந்த 2-3வது வசனம் நமக்கு எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்குது. அது ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். ஒரு 2 சகோதரிகள் வந்திருந்தாங்க திருமண்டலத்தை பேசுவதற்காக. சரி, இந்த மேட்டரை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னோடனே அவங்க 2 பேரும் பண்ணின ஜெபத்தில், ஏன் கேட்குறீங்க, அப்படி தங்களுக்கு தான் ஜெபம் பண்ண தெரியும், நாங்கள் ரொம்ப உத்தமர்கள், அப்படி இப்படிலாம் சொல்கிற மாதிரி வீணான வார்த்தைகளை கொட்டி கொட்டி ஜெபித்தார்கள், கையை தட்டினார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இந்த டிசர்ன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட், இந்த ஆவியில் இது என்ன ஆவிங்கிறது அந்த வார்த்தை ஆண்டவர் கிருபையாக எனக்கு கொடுத்தார். அதை பார்த்த உடனே எனக்கு தோணிது, இவங்க ஏதோ தப்பு செய்கின்றார்கள் என்ன அப்படின்னு சொல்லி. அப்படியே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஆனால் நடந்தது என்ன, அவங்க பண்ணுற ஜெபத்தை கேட்டு அந்த பெண்ணை கொடுத்த பொழுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது. என்ன காரணம்னா அப்படின்னு சொன்னால், வெளியரங்கமாக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு நாம் அதற்கு கீழ்ப்படிந்து, நாம் அதுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்காதபடி, செவி சாய்க்காதபடி நம்முடைய எண்ணத்தை செயல்பட்டு இருக்கின்ற பொழுது நமக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், வீண் வார்த்தைகள் வேண்டாம். இரண்டாவது என்ன அப்படின்னா, அலப்புகிற வார்த்தைகள். மூன்றாவதாக என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமான வசனங்களை சும்மா அப்படி சொல்வதனால நம்ம ஜெபம் கேட்கப்படும் என்பது ஒரு தவறான கருத்து. ஏனென்றால் நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை என்ன அப்படின்னு சொன்னால், இவங்கள மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பரமபிதா நம்முடைய தேவையெல்லாம் பரலோகத்திலிருந்து அறிந்து கொண்டு அவை எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார். பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய தேவைகளை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். ஒரு அப்பா அம்மா நினைச்சிடறாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அதுகள் கேட்பதற்கு முன்பே அதையெல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தேவனும் பரலோகத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்காக வைத்திருக்கின்றார். அப்படி வைத்திருக்கிறார் என்பதை நாம் தினமும் காலையில் எழுந்து நம்ம என்னமே ஆராய்ந்து பார்த்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய பெரிய வல்லமைகளையும் மகிமையும் செய்கின்றார். ஒரு சமயம் எனக்கு ஒரு வீடு தேவைப்பட்டது குடியிருப்பதற்காக. அதற்காக நான் அந்தரங்கத்தில் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு இடத்தை காண்பித்து, இந்த இடத்தில் நீ போய் பார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த வீடு அப்படித்தான் எனக்கு கிடைத்தது. ஆண்டவர் கிருபையாக இந்த லொக்காலிட்டி எங்கள் வீடு கடைசி வீடு. இது கடைசி வீடு. அது எனக்கு எல்லா விதத்திலும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அமைதியாக இருப்பதற்காகவும், உட்கார்ந்து தியானிப்பதற்காகவும், கடவுளுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சொல்லுவாங்க, மேடம் உங்களுக்கு சரியான இடத்துல ஆண்டவர் வீட்டை கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணோமா, பரலோகபிதாவே தேவரீர், நாங்கள் மனிதர்களை சுலபமாக ஏமாற்றி விடுவோம் ஆண்டவரே. வீணான வார்த்தைகளை போட்டு கையை தட்டி என்னமெல்லாம் செய்து நாங்கள் ரொம்ப நல்லவங்க, அதன் மூலமாக நான் தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து கொள்ளப்படுவேன் என்று வீணான வார்த்தைகளை நாங்கள் அலப்பி எங்களை மகிமைப்படுத்தவே கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரே, நாங்கள் அந்தரங்கத்தில் உட்கார்ந்து நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் வெளியரங்கமாக எல்லா விதங்களிலும் எங்களுக்கு பதில் அளிக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமீன், ஆமீன்.